எண்ணெயை ஊற்றி வச்சுருக்க பொருளை வதக்கிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, அதோட கறிவடகம் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அலசி வச்சுருக்க முட்டைக்கோஸை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொடிகள்லாம் வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு, சீரகத்தூள், தனியாத்தூள், இது எல்லாமே வந்து அரைச்சி வீட்லேயே செஞ்சது. இதை வந்து அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் இப்படி தெளித்து விடுவோம் இல்லையா, கையளவு தெளித்து விடுவோம்ல, அந்தளவு மட்டும் தெளித்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருகி வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். அதில் தேங்காய் பூவை தூவி திருப்பி மூடி வச்சுருங்க. அகைன் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்த்துட்டு கிண்டினீங்கன்னா கொஞ்சம் சதசதப்பாக இருக்கும். கொஞ்சம் சதசதப்பாக தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். கொத்தமல்லி போட்டு கூட இறக்கிக்கலாம். இது வந்து சாம்பார், பொரிச்ச குழம்பு, ரசம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்கும்.